வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக, தயவுக்காக, காருண்யத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அருளுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா தகப்பன், இந்த அற்புதமான வேளையிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாங்கள். பல பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மனிதனையும் நிறைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவ பலனும் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களை எதிர்த்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க, மேற்கொள்ள, வெற்றி பெற நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதிலெல்லாம் துதியின் வேளையில இடிந்து விழட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்த உள்ளத்திலே தைரியமும் நம்பிக்கையும் ஆண்டவரை விசுவாசமும் ஊற்றெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது தேவாவியானவர் எங்களோட இருதயங்களோடு நேர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை சத்தியம் ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு கேட்க போகிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையை உண்மையாகவே விடுதலை ஆக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே மீதியான நேரங்களை ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமையெல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றார். நம்முடைய அடைக்கலம் அவராயிருக்கின்றார். நம்முடைய புகலிடம் அவரே. நம்முடைய சுகம், பலன், ஜீவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறகுகளின் நிழலிலே ஆரோக்கியம் தங்கியிருக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மலை போன்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வந்தாலும் அவையெல்லாம் மெழுகு போல உருகி போகும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் வார்த்தையை நம் வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் வைக்கும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையானது நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். செழிப்பாக்கிவிடும். ஆமென். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம்
ஜீவன் எனக்கு நீரே, என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. சிறகுகளின் நிழல் தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே, உம் சிறகுகளின் நிழல் தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே, உம் தழும்புகளால் சுகமானே, நீரே என் பலனானி, தழும்புகளால் சுகமானே, நீரே என் பலனானி, என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே, உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே, உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போலுருகிடுமே, பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போலுருகிடுமே, என் பலன் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் வசனத்தின் வெளிச்சத்திலே
நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து நிலைத்திருப்பேன். என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்கும் நீரே. ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்கும் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரண நீரே. கலம் நாமமே புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலம் நாமமே புகலிடம் என்றும் நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்கும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்கும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்கும் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். யோவேல் 2:27-28 ஆகிய வசனங்கள் சொல்கிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாய் நடைபெறும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையே வறண்ட பாலைவனம் போல காணப்படுகிறதா இருந்தாலும், அல்லது உலர்ந்த எலும்புகளைப் போல உயிரற்றதாய் காணப்பட்டாலும், எசேக்கியேல் 37 உலர்ந்த எலும்புகளை உயிரடையச் செய்த தேவன். ஆமென். அந்த தேவன் நம்மோடு கூட இன்றும் இருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கின்றது. உலர்ந்த எலும்புகளை கூட உயிரடையச் செய்கின்றதான வல்லமை. உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் சீரமைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் உயிரடையும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18 எலியா கர்மேல் மலை மேலே ஏறி ஜெபிக்கையிலே அந்த இடத்திலே உள்ளங்கை அளவு மேகம்தான் வந்தது என்று சொல்லி அவனுடைய சீஷன் சொன்னான். ஆனாலும் அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய மழை உருவானது. அந்த உள்ளங்கை அளவு மேகமே மிகப்பெரிய மழையாக மாறியது. ஆகாப் நடுங்கும் அளவுக்கு அந்த மழை பொழிந்தது. அல்லேலூயா. அதே போல சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையாய் நம்முடைய ஆண்டவர் மோசேக்கு காணப்பட்டார்.
இன்றும் அவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அக்கினியாக, பெருங்காற்றாக, ஜீவ நதியாக நமக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. ஜபவேளை ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜபவேளை ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி
அக்கினியாய் அணைந்திடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கரங்களை அசைத்து அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கரங்களை நன்றாக தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கரங்களை நன்றாக அசைத்து அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. கரங்களை நன்றாக தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த எல்லா வாக்குகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர். ஆமென். ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அவர் தொடங்கினதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். உந்தன் வாக்கு
உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி, பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். நமக்குள்ளாய் வாசம் செய்யும் ஆவியானவரை நாம் இப்பொழுது துதித்து ஆராதிப்போம். நம்மை அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.
எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, வாக்கு மாறாதவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறீங்கள் அன்பின் தேவனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு நீர் எங்களை தடை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. யெகோவா ஈரேவாய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா யெகோவா ராப்பாவாய் சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய காயப்பட்ட கரங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பல, நீரே எங்கள் சுகம், நீரே எங்கள் ஜீவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய காயப்பட்ட கரங்கள் ஆண்டவரே, உம்முடைய தழும்பு நிறைந்த கரங்கள் எங்களை குணப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் தொடுவீராக. இப்பொழுதே இந்த க்ஷணமே ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய காயப்பட்ட கரங்களை தொடுவீராக. ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 இயேசுவே. பிரச்சனைகளோடு ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைப்பீராக. அப்பா உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே விடுதலை இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா விடுதலையை கொடுப்பீராக. அப்பா கஷ்டங்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை தருவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் வல்ல பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே மரித்து நீர் உயிரோடு எழும்பும் பொழுது ஆண்டவரே அது ஜீவனுள்ள வார்த்தையா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அது ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்கும்படியாய் ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த ஆராதனை வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேலையை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமையாற்று உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த விதையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, எதன் அடிப்படையில் நாம் விதைக்க வேண்டும் என்பதை நாம் சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு மாபெரும் வெற்றி நமக்கு உண்டாகிறது. ஆகவே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பணலாலும் கர்த்தரை கனம் பண்ணு,
இங்க என்ன சொல்லுதுன்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கனம் பண்ண வேண்டும்? கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இந்த கனம் பண்றம் என்ற ஒரு விதை இருக்கு, ஆனரபிள் சீடு. இது பாருங்க, தேவன் ஒரு விதை அடிப்படையில் செயல்பட விரும்புகிறார். எல்லாமே ஒரு விதையின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. ஆகவே இந்த கனம் என்ற விதையை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, அடுத்த வசனம் சொல்லுவது 10ஆம் வசனம், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, இந்த மாம்ச கண்களில் இதை பணமாக பார்க்குறோம். ஆனால் தேவன் இதை எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு விதையாக பார்க்கிறார். நம்ம விதைக்கும் பொழுது ஆவிக்குரிய ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் என்னன்னா, விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். அது பூமியுள்ள நாளளவும் ஒழிவுதேல் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அது எப்படின்னா, அது ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் கர்த்தர் சொல்றார், நோ இடத்துல நான் உன்னுடனே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அது என்ன உடன்படிக்கைன்னா, அந்த ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் வருகிறது என்றால், உடன்படிக்கையின் மூலியமாக, கிருபையின் மூலியமாக வருகிறது. ஆகவே தான் என்ன பண்ணுகிறார், நம்ம ஆவிக்குரிய மக்கள் நம் இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், 4வது செயல்படுத்தணும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணணும்னா, அது கொடுத்து இந்த விதையை நம்ம அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது, இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக, இந்த சபையின் மூலியமாக குடும்பத்துக்கு வருகிறது. குடும்பத்திற்கு மூலியமாக சமுதாயத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது. ஆகவேதான் சபையிலிருந்து தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும்படி வைத்திருக்கிறார். அதனால தான் நிறைய விசுவாசிகள், நிறைய கிறிஸ்தவர்கள் விதைக்கிறதுக்கே ஒரு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மாம்ச கண்களில் அதை பணமாக பார்க்கறதுனால, ஐயோ அது போயிடுச்சுன்னா மறுபடியும் வருமோ வராதோ, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள். இப்படிப்பட்ட எண்ணம் தரித்திரம் எண்ணம், தரித்திர புத்தி. இந்த புத்தியெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்று தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை உங்களுடைய கரத்தில் நீங்கள் அதை செயல்படுத்தும்படி வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த கனம் பண்ற இந்த விதை மாபெரும் ஒரு செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறது இல்லையா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது பாருங்க, பணம் மட்டும் இல்லை, இருதயத்துக்கேற்ற ஒரு விஷயம் இது. எந்த விதத்தில் நம்ம இருதயத்தில் எப்படி விசுவாசித்து கொடுக்கிறோம் என்பதை நாம் நன்று கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, புதிய உடன்படிக்கையில் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் மார்க் என்ற சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணும் விதத்தில் தன்னுடைய வறுமையிலிருந்து அதை காணிக்கை பெட்டியில் போடுறாரு. அதை இயேசு பார்த்துட்டு சொல்றாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இயேசு சொல்றாரு பாருங்க, சீசர்கள் இடத்துல, அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஆக நீதிமொழிகளில் நம்ம பார்த்தோம், கனம் பண்ற ஒரு விதை அடுத்த லெவல்ல என்னன்னா, இது விசுவாச விதை. விசுவாசத்துல தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம், இருக்கிறது எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் விதைக்க ரெடி ஆயிட்டாங்க. ஏனென்றால் கர்த்தர் அந்த விதத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த விதத்தில் நம்புகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக அவர் ஒரு பெரும் மாபெரும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக அவங்க போறாங்க. அவங்களுக்கு தெரியுது பாருங்க, எனக்கு இந்த வறுமை பிடிக்கல, இந்த வறுமையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க போறேன். இயேசு சொல்றாரு பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க, இந்த விதவை எப்படி போடுறாங்கன்னா, தன் வறுமையிலிருந்து. பார்த்தீங்களா, இது இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. இருதயத்தில் தேவனை அந்த மாதிரி விசுவாசிக்கிறார்கள். அப்போ நம்ம நினைக்கலாம், ஏங்க அந்த அம்மாவே ஒரு வறுமையில் இருக்கிறாங்க, அப்போ
கொடுத்துட்டா அப்போ இன்னும் வறுமையில் போயிடுவாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொடுத்த பிறகு என்ன ஆகுது என்று வேதம் சொல்லுவது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இந்த விதையை பற்றி சொல்லுகிற வசனம். அந்த விதவை விதைக்கும் பொழுது அடுத்த காரியம் என்ன ஆயிருக்கும் என்று இங்கே நம்ம பார்க்க முடியும். அங்கே சொல்லப்படலை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்னென்றால் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ அந்த விதையை கொடுத்தது யாருங்க? தேவன். அப்போ அந்த விதவை பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, விதையை கொடுக்கும் பொழுது அந்த விதையை என்ன பண்ணுகிறார்? தேவன் பெருக செய்கிறார். பெருக செய்கிறது மட்டுமல்ல, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். இந்த வசனம் ஈஸி டு ரீட் வேர்ஷன் தமிழில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், உண்பதற்கு அவரே அப்பத்தையும் கொடுக்கிறார். அவர் ஆன்மாவிற்கு கூறிய விதையை கொடுப்பார், அதனை வளர்க்கவும் செய்வார். உங்களது நீதி நிமித்தம் சிறந்த அறுவடையும் பெருக செய்வார். வசனம் கிளீனா சொல்லு பாருங்க. என்னன்னா, விதையை அவர் வளர செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்னா, விதைக்க ரெடியா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நான் இந்த நிலைமையிலிருந்து முன்னேற போறேன், எனக்கு இப்போ இருக்கிறத பார்க்கலும் நான் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நான் சூஸ் பண்ணுறேன். அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாங்க என்றால், தன் வறுமையிலிருந்தும் தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லா விதத்திலும் அந்த விதவை என்ற பெண்மணி தேவனுடைய ராஜ்யத்தில் செலுத்தும் பொழுது எல்லாம் நினச்சிருப்பாங்க, இருக்கிறத போட்டால் வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய ஒரு பார்வையில் அந்த பெண்மணி போடும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், தேவனே விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து அந்த விதையை அவர் வளர செய்கிறார். அப்போ அவங்க போட்டிருக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் என்ன பண்ணியிருப்பார்னா, தேவன் அந்த பண பெருக்கத்தை வளர செய்து அந்த நீதியின் விளைச்சலை அவ பெருக செய்கிறார். தேவன் செய்கிறார். தேவனை விதைக்கிறவனுக்கு. அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம விதைக்கிறோமோ, தேவனே என்ன பண்ணுறாருன்னா விதையை கொடுக்க ரெடியா இருக்கிறார். நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். அடுத்த வசனம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஈஸி டு ரீட் வேர்ஷன் வாசிக்கிறேன். தாராளமாய் கொடுக்கும் அளவுக்கு எல்லா வகையிலும் தேவன் உங்களை செல்வந்தர் ஆக்குவார். அப்ப அந்த பெண்மணி என்ன ஆயிருப்பாங்க? இங்க சொல்லப்படுகிறது, செல்வந்தர் ஆக்குவார். தாராளமாய் கொடுக்கும் அளவுக்கு எல்லா விதத்திலையும் எந்தெந்த வழி இருக்கோ அந்தந்த வழியில தேவன் நம்மை செல்வந்தர்களாக்க, பண பெருக்கும் விதத்தில் அப்படி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாமே தேவன் தான் செய்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையே. எல்லாமே இங்கிருந்து ஆரம்பிக்கிறது, இந்த விதையிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ விதைக்கிறவனுக்கு தான் தேவன் என்ன பண்ண முடியும்? அந்த விதையை வளர செய்ய முடியும், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய முடியும், செல்வந்தர் ஆக்க முடியும். பாருங்க, தேவன் மழையை கொடுக்கிறார், காற்று கொடுக்கிறார், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த விதைக்கான எல்லா விதமான காரியத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம விதைக்கலைன்னா அதனுடைய அறுவடையை நாம் எப்படி, அந்த பலனை நாம் எப்படி கொடுக்க முடியும்? தேவன் கிட்ட இருந்து எல்லா விதமான உதவியும் வருகிறது. நாம் விதைக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்க, தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் இதை செலுத்தும் பொழுது ஒரு விசுவாசத்தின் கண்ணோட்டத்தோடு, ஒரு ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் இதை பார்க்க வேண்டும். மாம்ச கண்களில் பார்த்தா இது பணம் மாதிரி தான் தெரியும், கொடுக்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா போனால் வராது, ஏன்னா 1008 செலவு இருக்குது. அதெல்லாம் சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மைன்னா தரித்திர மனப்பான்மை. விசுவாசத்தினுடைய கண்களில் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இந்த விதைக்கும் பொழுது அவர் அந்த விதையை வளர செய்ய முடியும், அதை பெருக செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நம்மை செல்வந்தர்களாக்க முடியும். எல்லாம் அவர் செய்கிறார். அவர் தான் பெருக செய்கிறார், செல்வந்தர்கள் ஆக்குவார். வார்த்தைகள்லாம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. நம்மளை சின்ன காரியத்தை செய்ய சொல்றாருன்னா கொடுக்க சொல்றாரு. சுவிசேஷத்துல வசனங்கள் சொல்லப்படுகிறது,
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆகவே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் செழிப்பு, ஆசீர்வாதம் உங்களுடைய கையில் இருக்கிறது. தேவன் அதை உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆயுதமாக, ஆவிக்குரிய ஒரு விதையாக உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய கண்களில் இப்படிப்பட்ட ஒரு அறுவடையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு முதலாக வர வேண்டும். ஏனென்றால் அந்த கொடுக்கிற மனப்பான்மை வந்துருச்சுனாலே விதையை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ தொடர்ந்து தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்களும் தொடர்ந்து கொடுக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்காவிட்டால் அவர் விதையை கொடுக்க முடியாது, விலையை செய்ய முடியாது, நீதியின் விளைச்சலை கொடுக்க முடியாது, செல்வந்தர்களாக்க முடியாது. ஏனென்றால் தேவன் பிரமாணத்தின் அடிப்படையில் செயல்படுகிற தேவன். பண விஷயத்தில் தொடர்ந்து 40 நாள் உபவாசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னா நிறைய பேர், நிறைய விசுவாசிகள் நேர்த்திக்கு என்னன்னா பணக்காரர்கள், செல்வந்தர்களாக ஆயிருப்பாங்க. முடியல. ஏன்னா தேவன் இந்த பண விஷயத்தில் ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தேவன் இயங்க செய்கிறார். ஆகவே இந்த கணம் என்ற விதையை, விசுவாச விதையை தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்க ரெடியாக இருப்போம். ஆவிக்குரிய ரீதியில் நாம் அதை செயல்படுத்துவோம். பாருங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொடுக்கும் பொழுதுதான் பிசாசு எல்லா எண்ணங்களையும் கொண்டு வருவான். ஐயோ, இந்த தேவை இருக்கு, அது பண்ணணும், இது பண்ணணும், இது கொடுத்துட்டா அதை வாங்க முடியுமா? கொடுத்துட்டா வாங்க முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னார் இல்லையா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆவிக்குரிய பிரமாணத்தை நான் தொடர்ந்து செயல்படுத்த போறேன், செயல்படுத்தி கொண்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற ரெடியா இருக்கிறேன். நீங்களும் ரெடியா இருங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வானத்தை திறந்து பிளந்து உங்களுடைய மடியில அவர் போடவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தைரியமா அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம், காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்வோம். விதைப்போம், கரங்களில் எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறேன். ஆண்டவர், இந்த விதையை உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். நான் விதைப்பதால் இந்த விதை வளர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பணப்பெருக்கத்தை கொண்டு வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆகையினால் உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன், உம்மை கனம் பண்ணுகிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 121. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிறும் காலை ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. நேரம் காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகின்றது. நேரம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரிந்துரை ஜெபம் நம்முடைய சபையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை
7 மணி முதல் 8 மணி வரை அந்த ஜெபங்கள் நடைபெறும். 2வது சனிக்கிழமை வாலிபர் கூட்டம் நடைபெறும். நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. 3வது சனிக்கிழமை மகளிர் கூட்டம் நடைபெறும். காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. 4வது அல்லது கடைசி சனிக்கிழமை துதி ஆராதனை கூட்டம் நம்முடைய சபையிலே நடைபெறும். மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை.